பெண்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்காரர்கள் குறிப்பா எல்லாரும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ராகவேந்திர வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெண்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ தொழில் பெண்களும் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெண்கள் நெறைய விஷயங்கள ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. தொழிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அப்பா, அம்மாவாக இருந்தாலும், மாமனார், மாமியாரா இருந்தாலுமே அங்க இங்க இருக்கிற நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? சிம்ம சிம்ம ராசிக்காரர்கள். சிம்மராசி பெண்களை பொறுத்தவரை இந்த ஆண்டை பொறுத்தவரை சிம்மராசி பெண்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கதான் கஷ்டம். செய்யும். குடும்பத்துல கஷ்டம் இருக்கும். இவங்க அதிகாரமா இருந்திருப்பாங்க. புருஷனை கட்டுப்பட்டு நடப்பாங்க. இப்ப நடக்க மாட்டாங்க. அது பிள்ளைங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏன்னா குரு மனையேறி தான் சனி உட்கார்றாரு. இப்ப பிள்ளைகள் பேச்சை கேட்கல. நானா முதல்ல நில்லுன்னா நிப்பான். இப்ப நிக்க மாட்டாங்கிறான், ஓடி போறான். என் பொண்ணு நான் சொன்னா அந்த இடத்த விட்டு நவர மாட்டா அப்படிங்கிற அது கெத்துல இருப்பாங்க. அந்த கெத்தெல்லாம் உடஞ்சிரும். ஃபர்ஸ்ட் இங்க கெத்துல தான் அடிப்பாரு. சனி பகவான் ஈகோ டச் பண்றதுல கெத்துல அடிக்கிறதுல வில்லன் அவரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த கெத்தெல்லாம் அவங்க இப்ப பேச்ச கேட்க மாட்டா அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசக்கூடாது, நிறுத்திக்கணும். அமைதியாயிடணும். அமைதியாயிட்டு ராகவேந்திர வழிபாடு செய்யணும். புரியுதுங்களா? மிக முக்கியமானது ஈசானி ஞானதேசிகள் சுவாமிகள் வழிபாடு ரொம்ப முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஆளு சிம்மராசி. நீ சிம்மராசினா போயே ஆகணும். வாய்ப்பே இல்ல. அங்க போயே ஆவணும். அவர போய் பார்த்துறணும். வாய்ப்பே இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நோ ஆப்ஷன். ம். ஒண்ணு ராகவேந்திரர் சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஈசானி ஞானதேசிக சுவாமிகளை கும்பிட ஆரம்பிச்சிடணும். கும்பிட ஆரம்பிச்சிடணும். அவருக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா சார்? ஈசானி இல்ல நீங்க ஓம் ஈசானி ஞானதேசிக சுவாமிகளே போற்றின்னு சொன்னாலே போதும். அவர் வந்துருவாரு. அவர் அவரோட அருள் ஆமா, கிடைச்சிரும். ஒரு மிகப்பெரிய மகான். அவர் நீங்க வழிபட தான் அவருடைய பவர் தெரியும். அவர் சிம்மராசிக்கான மகான் யாருன்னா ஈசானி ஞானதேசிக சுவாமிகளும் ராகவேந்திரம். ராகவேந்திரங்க வழிபடாம விடுங்க, தப்பு இல்ல. ஆனா ஈசானி ஞானதேசிக சுவாமிகளை விட்டுறாதீங்க. அதே சமயத்துல நீங்க செவ்வாய் பலமான ஆளு, ஒரு ஆசிரியர் பணியில இருக்கீங்க, காவல்துறை அதிகாரியா இருக்கீங்க, ஒரு நிறுவனத்துடைய சிஇஓ இருக்கீங்க அப்படின்னா நீங்க ராகவேந்திரர் போய் பார்த்தால் சிறப்பு தான். இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவல் பேர் தான் கொடுக்கும்.